ஆசீர்வாதம்னா ஏடிஎம்ல இருக்கிற நீ எடுக்கிற மணி. ஆசீர்வாதம்னா மணி. ஆனா நீதினா ஏடிஎம் கார்டு. ஆமென். மணி ரெடியூஸ் ஆகும், ஆனா ஏடிஎம் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணும். உனக்கு பணத்தை என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணும். வாழ்க்கையில ஆசீர்வாதம் நீதி இரண்டு பேசிக்கிறேன். இப்ப எல்லாரும் ஆசீர்வாதத்தை பேசுறோம். ஆசீர்வாதம் எவனுக்கும் இருக்கும், இந்த உலகத்துல போனா கூட இருக்கும். ஆனா நீதி உனக்கு மட்டும்தான் தேவன் தராரு. புரிஞ்சுக்க. அதெல்லாம் மணி. நீ ஏடிஎம் கார்டு. கையை தட்டி ஒரு தடவை ஆமே ஆமே. சிம்சோன் தலைமுடி வளர ஆரம்பிச்சிருச்சு. உங்க வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு ஆசீர்வாதத்தை வலிச்சாலும் நீ வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போற பிள்ளையா இருந்தா உன் ஆசீர்வாதம் குறையலாம். ஏன்னா அது டேங்க் தண்ணி. ஆனா நீ நீதியை பின்பற்றுகிற மனுஷனா இருந்தா அது ஊத்து, அது ஒரு நாளும் குறையவே குறையாது. எவ்வளவு அழுனாலும் இன்னைக்கு ஹீரோல இருப்ப, நாளைக்கு திரும்ப ஹீரோவா இருப்ப. கையை தட்டாமே. சங்கீதம் 24 அதிகாரம் 5, 6, 7. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆமென். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். எப்படி? யாக்கோபின் தேவன் நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அதை பற்றி நாங்கள் சங்கீதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம் காலையில் ப்ரேயரில். அதில் பாருங்கள், ஒரு சங்கீதத்தில் இந்த யாக்கோபின் தேவனுடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் அடிக்கடி எழுதுறாரு. நிறைய இடங்கள்ல எழுதுறாரு. அதில் இந்த சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் அந்த அதிகாரத்துலையும் எழுதுறாரு. இன்னும் சில அதிகாரத்தில் எழுதுறாரு. அதில் ஒரு அதிகாரி யாக்கோபின் தேவனுடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்தாரு. ஏன் ஆபிரகாமின் தேவனின் நாமத்தை அவர் சொல்லலை, ஈசாக்கின் தேவனுடைய நாமத்தை சொல்லலை. யாக்கோபின் தேவனுடைய நாமம் தான் எங்களுக்கு இருக்கிறதுலே ஹை ப்ரொடெக்ஷன் ராய். புரியுதோ புரியல ஒரு தடவை கை தட்டிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆமாம். தாவீது சொல்லும்போது ஆபிரகாமின் தேவனுடைய நாமம் எனக்கு உயர்ந்து அடைக்கலாம் அப்படி சொல்லலை. ஈசாக்கின் தேவனுடைய நாமம் உயர்ந்து அடைக்கலாம் சொல்லலை. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்து அடைக்கலாம். அதாவது மூணுமே எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான். ஆனால் ஹை ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு எதுனா யாக்கோபோட தேவன் நாம தான் எங்களுக்கு ஹை ப்ரொடெக்ஷன். அனைவருக்கு அது புரிஞ்சிருக்கும். இப்போவே தேவன் சொன்னாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும் நான் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அப்பா பையன் பேரனுக்கு அப்படின்னு சொல்ல வரல அவர். அப்படி பார்த்தா யோசேப்பின் தேவன் இல்லையா? எல்லாருக்கும் தேவன் தான். ஆனால் இந்த 3 பேருமே 3 கேரக்டர். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஆபிரகாம் இஸ் a man of faith. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவர் ஆபிரகாமின் தேவன் சொல்லும்போது ஆபிரகாம் மாதிரி ஆட்களுக்கு நான் தேவன். அடுத்து ஐசக் இஸ் a sign of obedience. கீழ்ப்படுகிற பிள்ளை. பைபிள் says நான் ஈசாக்கின் தேவன். கை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். இந்த 2 பேர் கணக்கிலுமே சேராம ஒருத்தன் வேற. 3வது யாக்கோபு. அவன் யாருன்னா எத்தன். அவன் சேட்டைக்காரன். கர்த்தர் நீ 2 பேரும் கடவுள்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்ல, இந்த சேட்டைக்காரன் இருக்கான்லப்பா அவனுக்கு நான் தான் கடவுள். கைத்தட்டு ராமன். அதனாலதான் அந்த 3ஐயும் பார்த்துட்டு தாவீது எதை சூஸ் பண்றான்? யாக்கோபின் தேவனுடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்து அடைக்கலாம். எங்களுக்கு அவர்தான் தேவன். அப்ப தேவனால் புறக்கணிக்கப்படுகிற மனிதன் என்று ஒருவனும் இல்லை. பவுல் சொன்னான், நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் எல்லாமே இந்த 3 கேட்டகரியில் ஒரு கேட்டகரிக்கு வந்துடும். ஏபியில் வராதவன் சிக்கு வந்துடுவான். ஆபிரகாமின் விசுவாசத்தில் மூவ் ஆகாதவன், ஒபீடியன்ட்ல மூவ் ஆகாதவன் யாக்கோபின் தேவன் நாமத்துக்குள்ள உள்ள வந்தார். அதான் அவர் எழுதுறாரு, யாக்கோபின் தேவனுடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்து அடைக்கலாம். எங்களை தொட முடியாது. ஏன்னா எங்கள் தேவன் யாக்கோபின் தேவனும் கூட. யாக்கோபு அடிக்க வராங்க சார். யாரு?
லாபான் வரான். ஒரே நாள் நைட்ல அவனை செதிலா பிச்சு எரிஞ்சிட்டு தான் 2 பிள்ளையும் கூட்டிட்டு போறதுக்கு லாபான் வரான். ஏண்டா என்ன தயிர் சாதம் நினைச்சியாடா? சொல்றான், நாங்க சாப்பிட்றதான் தயிர் சாதம், அடிச்சா உயிர் சேதம்ன்றான். அவன் அள்ளி எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து, சார் நைட் ஆயிடுச்சு தூங்குவோம், காலையில் எந்திரிச்ச உடனே 5 மணிக்கு அவனை காலி பண்ணிடுவோன்றான். நைட்டு தூங்கும்போது டஸ்ன்னு கர்த்தர் வந்து நிற்கிறார். நின்று சொல்றாரு, நான் யாக்கோபின் தேவன், நீ அவனை தொடணும்னு நினைச்சன்னு வச்சுக்க, நீயும் உன் கூட இருக்க படையும் செதிலா பிச்சிருவேண்டா. உன்னை வான் பண்றேன், அவனிடத்தில் நன்மை அன்றி தீமையை பேசாதிருப்பாயாக. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஓ ரபா கபாலா கந்துரா பாலா தியாங்கா. இது ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தா அவருக்கு மரியாதை, ஈசாக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல, யாக்கோபு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா பரவாயில்லையே. அவர் என்ன செய்யற, வக்காலத்து வாங்குறாரு. இவன்ட்ட போறாரு, யார்கிட்ட? லாபான்ட்ட போய், லாபான் பெரிய டூபான், பி கேர்ஃபுல், அவனை தொட்ட இன்னைக்கு நைட்டு நாளை காலையில் உசுரோட ஊரு போய் சேர்ந்துக்க மாட்டேன்றார். எந்திரி சொல்றான், உன் தேவனாய கர்த்தர் மாத்திரம் நேற்று இரவில எனக்கு தோன்றி என்னை எச்சரிக்காதிருந்தால் இன்றைக்கு நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டான்றான். அப்ப தேவன் சப்போர்ட் பண்றாரு. யாருக்கு? கையை தட்டு. எத்தனை நினைச்சு கையை நீட்டிடலாம் நினைச்சிடாத. அவன் வாழ்க்கையில சில ஓட்டைகள் இருக்குது, நீயா நினைச்சிட்டு கையை வச்சு நினைச்சிடாத. அதாவது அந்து கிடக்கிற கம்பியிலையும் கரண்ட் பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். கையை தட்டு. நீ மேல போற கம்பியை தொட்டாதான் பிரச்சனை, அந்து கிடக்கிற கம்பியை தொட்டா அதுதான் முதல் தூக்கும். ஒண்ணு பி கேர்ஃபுல். அவர் ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் மாத்திரமல்ல, அவர் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அதுதான் சார் அவனோட இது. இட் இஸ் ஜஸ்ட் டன் வித் லாபான் ஒன்லி. நோ, அடுத்து அண்ணவனா ஏசா. இவனுக்கு பல எதிரிகள் சார், ஆனாலும் ஒரே ஒரு நாம அவனை காப்பாத்திச்சது, நான் யாக்கோபின். சார் நீங்க ஆபிரகாம் தொட முடியாது, ஈசாக்கு தொட முடியாது. அவர் நல்ல மனுஷன், அவர் வந்து பெரிய பாஸ்டர், அவர் முழுக்கை சட்டை போட்டிருப்பாரு, அவரை தொட முடியாது, நிச்சயமா தொட முடியாது. சார் இன்னொருத்தர் இருக்கார் சார், அவரோட பையன் சார், அவர் அரக்கை செட்டான ஒழுங்கு இதான, அவரையும் தொட முடியாது. சார் இவர் கையை லைட்டாக மடிச்சு விட்டு வரார் சார், இவர் கொஞ்சம் ரவுடித்தனமான பாஸ்டா இருக்கு, இவரை தொட்டலாமா சார்? சார் இவரையும் தொட முடியாது சார் நீங்க. ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மட்டுமல்ல, அவர் யாக்கோபின் தேவன். அதான் சொல்றார், யாக்கோபின் தேவனுடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் அவர்களின் தேவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்படவே இல்லையா. ஏன்னா அவருக்கு அம்புட்டு பேரையும் தெரியும். அதுதான் இங்கே சிக்கலே. எவன் வந்து இப்போ ஒருத்தன் வரான்ல, அவனும் தெரியும். டக்குன்னு அவனை ஸ்கேன் பண்ணுறாரு. சருன்னு ஸ்கேன் பண்ணால், சார் அவன் கத்தி வச்சிருக்கான்னு வந்தா, சரி வாப்பா உள்ள வாப்பா, ஸ்கேனிங் மிஷினுக்குள்ள வேணா, அவன் பெரிய பெரிய பட்டயமே வச்சிருக்கான். தம்பி நீ அவுட்டு கிளம்பு, உங்களில் பாவம். அங்கே வந்துடுறாரு அவர், ஸ்கேனிங் மிஷினுக்கு வந்துடுறாரு. ஸோ அதனால் இவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு தைரியம் வருது, இவங்களோட நம்ம பிள்ளை எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்ற முடிவுக்கு வராரு. அவர்கள் தீமை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள், இவர்கள் தீமை செய்வதற்கு திட்டமிடுவதில்லை. நல்லா கவனிங்க, இவர்கள் தவறுகிறார்கள், அவர்களும் தவறுகிறார்கள். ஆனால் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் தீமை செய்யறதுக்கு திட்டமிட்டு தப்பு பண்றான், ஆனா இவன் நன்மை செய்யறதுக்கு மட்டும்தான் திட்டமிடுறான். கையை தட்டு. ஆமென். அவர் ஊழியக்காரர் கேட்டார், ஆண்டவர் உங்க பிள்ளை மேலே எவ்வளவு இதா இருக்கீங்க? என் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் தவறு செய்வதர்கள் திட்டமிடுவதில்லை, ஆனால் நன்மை செய்வதற்கு 1000 திட்டங்கள் போடுகிறார்கள். அதான்டா என் பிள்ளைன்னா. கை தட்டு. ஆமென். ஒழுங்காய் வாழ்வதற்கு, திரும்பி வாழ்வதற்கு, சரியாக வாழ்வதற்கு எத்தனை திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் போட்டிருக்கிறீர்கள், அது போதும் நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை காண்பிப்பதற்கு. அவர் யாக்கோபின் தேவன், அந்த நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அதனால நீங்க ஏதோ இருக்கிறதுலே வந்து லோ கிளாஸ், எவன் வேணாலும் கை வச்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அது யாக்கோபின் தேவன். பைபிள் சொல்லுது, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென், அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியர். ஆபிரகாம்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, ஈசாக்கிடம் வாக்குத்தத்தம் உறுதி செய்யப்பட்டது. ஒன்று நிலைப்பாடு, இன்னொன்று உறுதிப்பாடு. ஆனால் யாக்கோபின் இடத்தில் வாக்குத்தத்தம் வெளிப்பட்டது. கை தட்டுங்க. ஆமென். That is manifestation of promise. ஆமா, ஆபிரகாம்கிட்ட என்ன செஞ்சாரு? சொன்னாரு. ஈசாக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாரு. யாக்கோபிட்ட தான் கண்ணில் காட்டினார். ஆபிரகாம்கிட்ட நீ பெரிய ஜாதியாவன்னு சொன்னார். ஒரு பிள்ளை தான் பிறந்துச்சு.
ஈசாக்கிட்ட பெரிய பிள்ளை தான், பெரிய ஜாதியாக வேணாரு. 2 பிள்ளை தான் பிறந்துச்சு, ஏசா யாக்கோபு. அதில் ஒன்று தான் தெரிச்சு, யாக்கோபு. ஆனால் யாக்கோபுட்ட தான் 12 ஜாதி தோன்றுச்சு. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததினா வாங்கிட்டு போயிடுவீங்க, நீங்கள் ஈசாக்கின் சந்ததினா கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் யாக்கோபின் சந்ததினா கண்ணில் பார்த்துட்டு தான் போவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததினா இது பனைமரம், யாக்கோபின் சந்ததினா தென்னை மரம். சார் என்ன சார் பனைமரத்துக்கு தென்னை மரம்? பனைமரம் வச்சேன் பார்த்துட்டே சாவான், ஆனால் தென்னை மரம் வச்சவன் தின்னுட்டு சாவான். தெரியவில்லை என்றால் இது காலை வழியில் தெரிந்து கொள்ளுங்கள். டேக் த நோட்ஸ். பனைமரத்தை வச்சுட்டு நீ சாகிற வரைக்கும் அது வளர்ந்து வரைக்கும் நீ செத்துருவ, பார்த்துட்டே செத்துருவாடா. தென்னை மரம் வச்சவன் கும்முன்னு தின்னுட்டு தான் சாவானா. யாக்கோபு தென்னை மரம், கையை தட்டு, தின்னுட்டு தான் நம்ம சாவோம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, யாக்கோபுட்ட தான் வருது. அப்போ தேவன் வந்து யாக்கோபை வந்து எத்தர்களின் தேவன்னா, அப்போ எத்தர்களாக கடைசி ஜெனரேஷன் எத்தர்களாக இருப்பாங்களா? நல்லா கவனிக்கணும், வசனத்தை முழுசா வாசிக்கணும். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் ஆனா ஈசாக்கு ஒன்றும் மாற்றவே இல்லை, ஆனால் யாக்கோபுக்கு பேரை மாத்துறாரு. இது முதல் நீ இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய். உன் பேர் என்னடான்றான்? எத்தனை ஆண்டவரை? நீ எத்தனை கிடையாதுடா, இளவரசன் நீ. அப்படின்னா என்னன்னா, கேரக்டர் சேஞ்சிங்கிற ஒன்று யாக்கோபுட்ட நடக்குது. அவர் தொடைச்சந்து நரம்பை தொட்டார். நியூராலஜிஸ்ட் கேட்டிங்கன்னா, சில நரம்புகள் தான் உணர்வுகளை கொண்டு போகிற என்னது பாதை. சில நரம்புகளை தொடுவதன் மூலம் உங்கள் குணங்களே மாற்றலான்றாங்க. குடிக்கிற சிலருக்கு சில நரம்புகளெல்லாம் அப்படி நீங்கள் இது பண்ணிட்டு கட் பண்ணிட்டா அவனுக்கு குடிக்கிற எண்ணமே வராதுன்னு சொல்கிறாங்க. சில நரம்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் லைட்டாக தொட்டு விட்டோம்னா, சார் ஒரு பெரிய ரேபிஸ்ட் சார்னா சில நரம்பை கட் பண்ணி விட்டோம்னா அவன் பாட்டுக்கு ரேபிஸ்ட் வந்து என்ன ஆயிடுவார்? ஆமாம், ரேபிஸ்ட் வந்து பேப்டிஸ்ட் ஆயிடுவார். அப்போ நரம்புல தான் இருக்கு மேட்ரு. பிதாக்கு தெரியும் எந்த நரம்பை தொட்டா நீ என்ன ஆவ அப்படின்ட்டு. அப்போ யாக்கோபு இந்த அவனுக்கு ஒரு நரம்பு தூண்டிக்கிட்டே இருந்துச்சு, ஏமாத்து ஏமாத்து, எவனை பார்த்தாலும் ஏமாத்து ஏமாத்துன்னு. டக்குன்னு தொடைச்சந்த நரம்பை தொட்டு அப்படின்னு இருப்பாருங்க. யாக்கோபு என்ன ஆகிட்டான்? அன்னைக்கு நேரத்தை இஸ்ரேல் ஆகிட்டான். அப்போ அவர் சொல்கிறாரு, என் பிள்ளை யாக்கோபா இருந்தாலும் அவனை அப்படியே விட்டுற மாட்டேன்டா, அப்படியே விட்டுற மாட்டேன். யாக்கோபை சிருஷ்டித்த நான் இஸ்ரவேலை சிருஷ்டிக்கவில்லை, இஸ்ரவேலை உருவாக்கினேன். இதோ இப்பொழுது உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற கர்த்தர். ஆமென். டே பை டே, எவ்ரி டே உன்னை பேசி 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 யாக்கோபை இஸ்ரேலாய் மாற்றுகிறதை உன்னை இஸ்ரவேலாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் வந்து சூப்பராக இருக்க ஆளெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண மாட்டார். அவர் செலக்ட் பண்ணோன்னு சூப்பர் ஆக்கிடுவார். இல்லையா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவர் சூப்பரான ஆளை செலக்ட் பண்ணுறது கிடையாது, அவர் செலக்ட் பண்ணுற ஆளை சூப்பர் ஆக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு கதை வச்சிருக்கிறேன், அதுக்கு ஒரு நல்ல கதாநாயகன் தேவை அப்படின்னு டைரக்டர்லாம் தேடுவான். இவர் அப்படி இல்லை, கதாநாயகனை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு கதை எழுதலாமே அப்படின்றார். நீங்கள் வந்து என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி கதை எழுதிடுவாங்க. அதெல்லாம் யாருக்கு எழுதுவாங்க தெரியுமா? பெரிய ஆளுகளுக்கு தான் எழுதுவாங்க. சாதாரண நடிகர்கள்லாம் எடுக்கிற ஆளில் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, கதையை வச்சுட்டு ஆளை தேடுவாங்க. டாப் ஸ்டார்ஸுக்கெல்லாம் ஆளை வச்சு கதை எழுதுவாங்க. செகண்ட் கேடர் ஸ்டாருக்கெல்லாம் கதைக்கு ஏற்ற மாதிரி ஆள் தேடுவாங்க. இந்த உலகம் கதையை வச்சுட்டு ஆளை தேடுது, அதனால என்னை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஆனால் மேலே ஒருத்தர் ஆளை வச்சு கதை எழுதுறாரு. ஆமென், ஆமென். நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஐயா, நான் இந்த கதைக்கு ஃபிட் ஆகலை. கதைக்கு நீ என்னடா ஃபிட் ஆகிறது? உனக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நான் கதை எழுதுறேன்டா. அப்பேற்பட்ட தேவன் கையில் சிக்கியிருக்கீங்க சார். கும்பிட போட்டு போயிட்டே இருக்கணும், ஒன்றும் பேசக்கூடாது. ஐயா, நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன். வாழ்க்கையில் நல்ல வழியை காமிச்சிட்டீங்க, நான் பாட்டுக்கு உங்கள் பின்னாடி அடிக்கப்படுற ஆடு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறேன். என்னை வாழ வைக்கிற தேவன் நீங்கப்பா. அன்புக்குரியவர்களே, யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்து அடைக்கலாம். இன்றைக்கி நான் அதை பற்றி பேசலை, அதுக்கு முந்தின வசனம் பேசுகிறேன். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தினுடைய யாக்கோபின் சந்ததி அவன் என்ன வாங்குவானா கர்த்தர்ட்ட? முந்தின வசனம் வாசிங்க. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும்
தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கை தட்டுங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை மட்டும் ஆபிரகாமுக்கு தர, யாக்கோபுக்கு தேவன் தரல, நீதியவே கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனா யாக்கோபுக்கு மட்டும்தான் தன்னுடைய நீதியவே அவனுக்கு கொடுத்தாரு. அதாவது, ஐயா நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் நான் உம்மை போக விடேன் என்று அவன் சொல்லும்போது அவனுக்கு 2 பெரிய படைகள் இருந்தது. ஏறக்குறைய பல கோடிகளுக்கு அதிபதி அவன். ஆனா அவன் கேட்டது அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஐயா எத்தனை நான் இருக்கிறேன், என் கேரக்டர் இப்படி இருக்கு, என்ன மாத்துங்க ஆண்டவரே. இந்த லாபான்லாம் ஒரு ஆளு, அவன்லாம் அடிக்கிற கை நீட்டுற மாதிரி ஆச்சு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கணும் எப்போ ஆண்டவரே நினைச்சேன். வந்து வாட்ஸ் தேட் வந்து என்னமோ சொல்லுவாங்க, என்னது அதெல்லாம் வந்து நண்டு சின்லாம் நம்மளை இப்படி பேசுது ஆண்டவரே. நீங்கள் பார்த்து இப்போ அவனை போட்டு தள்ளிட்டேன்பா, போட்டு தள்ளிட்டீங்க ரைட்டு, ஆனால் என்ன நீங்கள் மாற்றினீங்க, பேசுகிற அளவுக்கு நீங்கள் வைக்காதீங்க ஆண்டவரே. உன் பேர் என்னடான்னு கேட்குறாரு. நல்லா கவனிய, நான் யாக்கோபுன்றான். ஹி கன்ஃபஸ்ட் தட் ஐ ஆம் அ டிசீவர். நான் வந்து எத்தனை இன்னையிலேருந்து நீ இஸ்ரேல்ன்ற உன் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது வரைக்கும் உன் பேரை அவங்க கேவலப்படுத்தினாயில, இனிமே உன் பேரை இந்த உலகத்தில் இல்லாதாலும் ஒவ்வொருத்தையும் வாயிலே நான் சொல்ல வைப்பேன். இந்த முழு உலகத்திலும் இயேசு என்ற வார்த்தைக்கு பிறகு புறஜாதிகளாலும் அதிகமாய் உச்சரிக்கப்பட்ட நாமம் இஸ்ரவேல் என்பது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இந்த வேதத்திலே இயேசு என்ற நாமத்தை விட அதிகமாக எழுதப்பட்டிருக்கிற நாமம் யார் நாமம்? யாக்கோபு பேரு. அதை சொல்லுங்க, யாக்கோபு பேரு. அவன் பேர் தான் இஸ்ரேல் மாறிச்சு. அப்ப நீ மாத்திரம் எவ்வளவு பெரிய மோசமான பின்னணியுடையவனாய் இருந்தாலும் தேவனாய் கர்த்தரை உன் சொந்த இரட்சகராய், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாய். ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் இல்ல, உனக்கு நீதியையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த 2 வார்த்தையை மட்டும் தான் பேச விரும்புகிறேன். இப்போதான் விரும்புகிறீங்களா? இப்போதான் விரும்புகிறேன், இனிமேதான் செயல்படுறது. 2 வார்த்தைகள். ஒன்று, கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். 2 வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. ஆசீர்வாதம், இன்னொன்று நீதி. நான் கேட்டேன், ஆண்டவரே ஆசீர்வாதம்னா என்ன, நீதினா என்ன? உங்களுக்கு தேவன் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் தரலைங்க, ஆமாம் நீதியை தர்றாரு. நிறைய பேர் இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே ஓடுவாங்க. நம்ம ஆசீர்வாதம் அவர் இல்லை, ஆசீர்வாத அவரோட போகிறதே நல்லது, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆசீர்வாதத்தை ஆமேன் ஒரு வீட்டில் போட்டுருந்தாங்க, நீ ஆசீர் அப்படின்னு போட்டு அது இடம் பத்தல மடக்கி வாதமாக இருப்பாய் அப்படின்னு போ. நீ வாதமாக இரு, என்ன வாதம்? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆனால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் தருகிற தேவன் அல்ல, நீதியை தருகிற தேவன். கர்த்தர் சொன்னாரு, பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க ஆசீர்வாதத்தை தான் பார்க்குறீங்க, இயேசு வந்த பிறகுதான் நீதியை பார்க்குறீங்க. ஆமேன். அவரே பிதாவால் நமக்கு நீதியானார். ஆமேன். நீதினா என்ன தெரியுமா? உங்களை நீதிமானாக்குறது. இப்படி சொல்லலாம். கர்த்தர் சொன்னார் எனக்கு, ஆசீர்வாதம்னா ஏடிஎம்ல இருக்கிற நீ எடுக்கிற மணி, ஆசீர்வாதம்னா மணி. ஆனா நீதினா ஏடிஎம் கார்டு. ஆமேன். மணி வந்து ரெடியூஸ் ஆகும், ஆனால் ஏடிஎம் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணும். உனக்கு பணத்தை என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நான் பணத்தை அவர்கிட்ட வாங்க விரும்பலை, நான் ஏடிஎம் கார்டையே வாங்க விரும்புகிறேன். கையை தட்டுங்க. ஆமேன். நீ தேவனிடத்திலிருந்து நீதியை பெற்றுக்கொள்வாய். ஆனால் என் அருமையான மகனே மகளே, அதனால தான் முதலாவது நீதியை தேடுங்கள். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நீதியை தேடு, நீதியை தேடு, நீதியை தேடுனா நீ வந்து வீட்டை கட்டு, வீடை தேடு, தோட்டத்தை தேடு, துறவை தேடுகிட்டு நீதியை தேடு. கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானாக இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் நீதிமானாக மாறி இருக்கிறேன். ஸோ அந்த நீதி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இட்ஸ் அ ஃபவுண்டைன் ஆஃப் ஆல் பிளஸ்ஸிங்ஸ். அதனால தான் ஆபிரகாமை வந்து மன்னிக்கவும் யாக்கோபு ஆசீர்வதிச்சப்ப அவ்வளவு ஆசீர்வதிச்சு, நீ என்ன ஆசீர்வதிக்கணும், இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குன்றான். அவர் புரிஞ்சுக்கிட்டான், ஏதோ ஒன்று இவர்கிட்ட இருக்கு, அது வந்து இது கிடையாது, இதை தாண்டி ஒன்று இருக்குன்னு. அப்போதான் சொல்றாரு, உன் பேர் என்னன்னு கேட்டு சொல்லிட்டு, இன்று முதல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் தன்னுடைய நீதி அவனுக்கு, தான் பேரே அவனுக்கு தரிச்சிட்டாரு. அந்த நீதி அவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. தன் வாழ்க்கையிலே அவன் ஏமாற்றி நினைத்து வெட்கப்பட்டான்.
சே இப்படி ஒரு வாழ்க்கை போய் வாழ்ந்துருக்க மாடா, இன்னைக்கு உலகமே நம்ம போய் அவன் ஒரு 2 ஆட்டுக்குட்டிக்காக 2 வந்து அண்ணன்ட்ட போய் கூலை கொடுத்து அந்த சேஷ்ட அப்படி நான் வருத்தப்படுற அளவுக்கு அவனுக்குள்ள நீதி வரா. என் அருமையான மகனே மகளே, உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு பின்பாய் செல்கிற வாழ்க்கை அல்ல, தேவனுடைய நீதியை பெறுகிற வாழ்க்கையாய் மாறுவதாக இந்த காலையில் என்று நான் சொல்லுகிறேன். இந்த யூடியூப் செய்தியை, இந்த ஃபேஸ்புக்கில் இந்த செய்தியை டிவியில் எங்கே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, அவரிடத்தில் நீதியை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாறுங்கள். இதுவே கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுகிற ஜனம். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம், நீதி. ஸோ இந்த நீதி தான் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஊற்று. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற வெளிப்பாடு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நீதி என்கிற மார்க்கவசத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். ஸோ இந்த நீதியை பற்றி மட்டும் கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு முடிக்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து கூட இந்த நீதியை பற்றி பேசுகிறார். எங்கே பேசுகிறாரு? மத்தேயுவில் பேசுகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகாத, இவைகளை குறித்து நீ கவலைப்படாமல் இருங்கள். எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இவங்களுக்கு என்னென்னா, இந்த ஆசீர்வாதத்தையே பேசுகிறவன் இன்னொருத்தன் வந்து நீதியை பேசுகிறவன், இப்போ 2 பேருமே நல்லா கவனிங்க, இவனும் பணத்தை பேசுகிறான், அந்த நீதியை பேசுகிறவனுக்கும் ஃப்ளோ வருது, பணம் வருது, ஆனால் அவனும் பணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறான். பொதுவாக பார்த்தோன்னு என்ன நினைக்கிறான், இவனும் பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் அந்த பணம் அவர் பணத்தை பற்றி பேசுனால வரல, அவர் நீதியை பற்றி பேசுறதுனால வருது. ஸோ யூ மஸ்ட் நோ தி டிஃப்ரென்ஸ். இவர்கிட்ட பணம் இருக்குது, அவரும் பணத்தை பேசுகிறாரு, அவர் பேசுகிற பணம் இவர்கிட்ட இருக்குது, ஆனால் இவர் பணத்தை பற்றி பேசுகிறவர் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பேசுகிறவர், தேவனுடைய நீதியை பேசுகிறார். ஆசீர்வாதம் என்பது தலை கிடையாது, அது வால். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீதி தான் தலை. நீதி எங்கெல்லாம் போகுதோ ஆசீர்வாதம் அங்கெல்லாம் பொமேரியன் மாதிரி. ஆமாம், அந்த என்ன நாய்க்குட்டி பக்கா, ஆமாம், அது அப்படி பின்னாடி வரும். ஸோ அதனால இயேசு ஒரு அழகான விஷயத்தை சொன்னார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், இதுக்கெல்லாம் யோசிக்காதடா மகனே. முதலாவது நான் சொல்கிறேன், 2 தேடு. சே, எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தகப்பன். நமக்கெல்லாம் வாத்தியாரெலாம் பார்த்தோன்னு மரியாதை வருது. ஸ்கூல் டீச்சர்ஸை பார்க்கணும், ஏன் நம்மளை ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸை பார்த்தா மரியாதை, ஏன் தெரியுமா? அவங்க நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தராங்க. அப்படி தான் நீங்கள் தேவன் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை. ஏன்னா அவர் எவ்வளோ நல்ல தேவனாக இருந்தா, நல்ல கடவுளாக இருந்தால் நேசிச்சார்னா எவ்வளோ அழகான விஷயங்கள் உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லித்தர முடியும். என் மகனை எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று வாசிப்போம். அது ஃபுல்லாக வாசிக்கும்போது இந்த நீதியை பற்றிய அறிவு நமக்கு வரும். வாசிப்போம். 27 மத்தேயு 6:26 வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? 2 விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிக்க சொல்றார் கர்த்தர். எது சொல்லுங்க? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள். காட்டு புஷ்பம் என்பது இட் இஸ் நாட் வீட்டு புஷ்பம், திஸ் இஸ் காட்டு புஷ்பம். காட்டு புஷ்பம் அப்படின்னா எது சொல்லுங்க? தானா காட்டு மாட்டில் வளர்றது. அதுக்கு எவனும் லீடர் கிடையாது, அதுக்கு தண்ணி பாய்ச்சற கிடையாது. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனும் அந்த காட்டு புஷ்பம் தான். 1000 கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனும் அந்த காட்டு புஷ்பம் தான். உண்மையான கடவுள்கிட்ட வர்றவன் மட்டும்தான் வேலிக்குள்ளே இருக்கவன் வீட்டு புஷ்பம். மற்றதெல்லாம் காட்டு புஷ்பம். அது தானாக வளரும். திடீர்னு அந்த பக்கம் ஒரு மாடு போனால் மேய்ஞ்சிட்டு போயிடும். சொல்ல ஆடு வந்து செடியாக இருக்கும்போது மேயுமா, மரம் ஆயிடுச்சுன்னா நிழலுக்கு வருமா. அவன் அந்த மரம் சொல்லுவான், வா வா வா, நீ தானே மேய பார்த்த, வா வா எல்லாம் கிட்ட வா. உங்களை மேயணும்னு நினச்சிங்க நிறையா பேர், ஆனால் நீங்கள் மரம் ஆயிட்டீங்க. உங்களை மேயணும்னு நினச்சவன்லாம் ஐயா ஜெபிங்கன்னு இல்லை கையெழுத்து. அப்போ உடனே அந்த மரம் அப்படியே கையை விரிச்சு இந்த காலை ஓட் கிட்டக்க வராது, அப்படின்னு எத்தாது. சரி வா 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 வா. ஏதோ அந்த காலத்தில் என்ன மேய பார்த்த, இன்னைக்கு நீ காஞ்சிக்கிட்டு காயை பார்க்குற, வா நிழலுக்குள்ளே வந்து அப்படி நீங்கள் அரவணைக்கணும். ஆமாம், அதுதான் வந்து மரத்தோட தன்மை, ஆடோட தன்மை அப்படி. அப்போ இந்த காட்டு புஷ்பத்துக்கு எவனுமே இல்லை, எவனுமே அதுக்கு வந்து இன்சார்ஜே கிடையாது. அதுவே இவ்வளோ அழகாக வளருதுன்னா இந்த உலகத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, கடவுள் அறியாதையும் அவன்லாம் நல்லா வந்து சூப்பராக அந்த காரில் இந்த காரில் இறங்கி வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க ஒரு மாதிரி இருக்கிறான்னா அது அவனை கூர்ந்து பாரு. ஆமாம், அவனை பார்க்கக்கூடாது சார், பாருன்னு கர்த்தர் சொல்கிறார்.